அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 நீதிமன்ற காவலானது ஏப்ரல் 22ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களையும் அது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பகிரலாம். கடந்த 3 ஆண்டுகள்ல 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை கடத்தல் வழக்குல ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில இன்று அவர்கள் மீதான விசாரணை வந்தது. மேலும் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை அவர்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து விசாரணையை 22ஆம் தேதி அன்று தள்ளி வைத்து பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு இந்த போதைப் பொருட்கள் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கடத்தியதாக சென்னையை சேர்ந்த முஜிபுர், முகேஷ் மற்றும் விழுப்புரத்தை சேர்ந்த அசோக்குமார் மூவரும் பிடிபட்டார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தயாரிப்பாளரும் திமுக நிர்வாகிய ஜாஃபர் சாதிக், அவரது நெருங்கிய கூட்டாளி சதானந்தம் உள்ளிட்டரையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். குறிப்பா ஜாஃபர் சாதிக் கடந்த 9ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார். 5 பேரும் 14 நாள் நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை ஒட்டி கடந்த 16ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி வரை நீட்டிக்குமாறு, அதாவது நீதிமன்ற காவல் நீட்டிக்குமாறு என்சிபி முன்வைத்த வாதத்தை ஏற்ற சிறப்பு நீதிமன்றம் நீதிமன்ற காவலை 4 நாட்களுக்கு நீட்டித்தது. அதன் அடிப்படையில் இன்று மீண்டும் டெல்லியில் இருக்கக்கூடிய பாட்டியாலா நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் 5 பேரின் நீதிமன்ற காவலையும் வருகின்ற 22ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை வருகின்ற ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த குற்றப்பத்திரிகையில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறது போன்ற விவரங்களை அதாவது இந்த 5 பேர் மீது தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு இந்த வாதங்கள் நடைபெற வேண்டும். அந்த குற்றப்பத்திரிகை அன்று ஜாஃபர் சாதிக்கின் வழக்கறிஞர் ஜாஃபர் சாதிக்கிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.